அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு வமல்லாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிஹி நஸ்தஈன். ஜஸல்லாஹு அன்னா நபியனா வ சய்யிதனா வ மௌலானா கைருல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ உம்மத்தி வஸல்லம பிமா வஅலஹு அதத மா ஃபீ இல்மில்லாஹ் வ தவாம முல்கில்லாஹ். புற்றுநோயை விரட்டக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. உடம்பில் உள்ள அமில பிரச்சனைகளுக்கும் இரத்த அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வா இருக்கக்கூடிய அல்கலைன் வாட்டர் என்று சொல்லக்கூடிய கார நீர். உடம்பு பொதுவா அமிலத்தன்மை மற்றும் காரத்தன்மை உடையதா இருக்கும். நம்ம வயிற்றுல பெரும்பாலும் அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். அத காரத்தன்மை கொண்ட உணவை கொண்டு சமநிலைப்படுத்தினா நம்ம உடம்புல உள்ள நோயை விரட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதைத்தான் பெரும்பாலான மருத்துவர்கள் செய்வாங்க. நம்மளுக்கு வயிற்று வலி, அசிடிட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த ஆசிட நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய சமநிலைப்படுத்தக்கூடிய பேஸ் ஒன்ன கொடுக்கும் போது அதை ரெண்டு சமநிலையாகி அந்த வயிறு வலி பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கக்கூடிய ஒரு அதிசய பொருள், ஒரு 2-3 தேங்காய் துண்டுகளை வெட்டி அதுல சூடான வெண்ணி தண்ணியை ஊத்தி வைக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி, அதாவது காரத்தன்மை உடைய தண்ணியா அது மாறி காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளுமே அதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது எக்கச்சக்கமான நோய்களுக்கு அது தீர்வாகும். ஷேக் சையத் ஹாஸ்பிட்டலை சார்ந்த டாக்டர் அப்பாஸ் ஹுசைன் அவங்க தான் இந்த தகவலை தர்றாங்க. இந்த தண்ணிக்கு கேன்சரை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் இருக்கு. நீர்க்கட்டிகள் உட்பட பல்வேறு வகையான கட்டிகளை நீக்கக்கூடிய ஒரு திறமையான மருந்தா இது செயல்படுது. அது மட்டும் இல்லாம பொதுவாவே கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய கீமோதெரபி உட்பட அந்த மெடிசின்ஸ் உடைய முக்கியமான பண்பு என்னன்னா உடம்புல உள்ள நல்ல செல்களையும் கேன்சர் செல்லையும் சேர்த்தே அதை அழிக்கும். அதனால தான் பொதுவா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு முடி கொட்டுறது அல்லது வாழ்நாள் ஃபுல்லா நடக்க முடியாம போறது, இறைவன் பாதுகாக்கணும், பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். காரணம் அந்த கெமிக்கல்ஸ்க்கு எது நல்ல செல் எது கெட்ட செல்னு தெரியாது. எல்லாத்தையுமே அது ஒரே மாதிரியா ட்ரீட் பண்ணும். ஆனா இந்த தண்ணி கெட்ட செல்களை மட்டும் அழிக்கக்கூடியது, நல்ல செல்களுக்கு வலு சேர்க்கக்கூடியது. இந்த சூடான தண்ணியில தேங்காய் துண்டுகளை போட்டு அந்த அல்கலை ஒவ்வொரு நாளும் எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், பாலிஃபீனால், இந்த 2 வேதிப்பொருளும் ஆர்டிபிஷியலா கெமிக்கலா கொடுக்காம இதுல நேச்சுரலா கிடைக்குது. இந்த பொருள் நம்ம உடம்புல இருந்தா இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இரத்தம் ஓட்டத்தை சீராக்குது, இரத்தம் உறையக்கூடிய அந்த தன்மைகளை இது கண்ட்ரோல் பண்ணுது. ஆக இது ஒரு அற்புதமான மருந்து. தொடர்ந்து அவ்வப்போது நாம சாப்பிட்டு வந்தா அருமருந்தா இருக்குதுங்கிற இந்த தகவல் அவங்க சொன்னது ஆய்வின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருப்பதையும் உறுதி செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனை தேவையானவர்கள் பயன்படுத்தி நல்ல பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.